வணக்கம் ஈழத்தமிழ் சொந்தங்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் வாக்குறுதியாக ஈழத்தமிழ் மக்களுடைய 2ஆம் குடியுரிமை சட்டம் கொண்டு வருவதாக அங்கீகரித்திருந்தார்கள். இன்றைக்கு ஆட்சி மாற்றம் காரணமாக அதை தடைபட்டு இருந்தாலும் நம்மளுடைய மத்திய அரசு இன்றைக்கு ஆளுகிறது. அதற்குரிய தீர்வு எட்டப்படும். நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் ஐயாவிடம் இந்த கோரிக்கையை நாம் வலியுறுத்தும் பொழுது இது முழுமையாக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு முழுமைப்படுத்தி தரப்படும். அவர்களுக்கேற்ப வீடு கட்டமைப்பு, அவர்களுக்கேற்ப தொழில் வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, குழந்தைகளுக்கேற்ப பள்ளிக்கூடம், சுதந்திரமாக நீங்களும் தமிழ்நாட்டை முழுமையாக அந்த வாக்களிப்பதற்குரிய அங்கீகாரத்திலிருந்து அனைத்து வகையான சட்ட திருத்தங்களும் ஏற்படுத்த முடியும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் ஐயா இதற்குரிய இந்த வேண்டுகோளை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் இந்த பதிவு. தயவு கூர்ந்து உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இதற்குரிய அனைத்துமே முழுமையாக பரிசீலிக்க வேண்டும். அம்மக்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. அகதிகளாக, கைதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு மிகப்பெரிய வருமானம் இல்லாமல் கொடுக்கின்ற அந்த பணத்தை வைத்து வாழ்வதரத்தை நடத்தி கொண்டிருக்கும் மக்களுக்குரிய அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நான் வலியுறுத்துகிறேன். நன்றி மக்களே.